உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். எளிதில் கர்ப்பம் தரிக்க எந்த பொசிஷன் பண்ணணும்? பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பொசிஷன் தான் கருத்தரிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இல்லை. 550 பொசிஷன் நிலைகள் இருக்கு. நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் உறவில் ஈடுபடலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஒரே ஒரு கண்டிஷனில் சில ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. ரீட்ரோஃப்ளெக்ஸ்டு யூட்ரஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. கர்ப்பப்பை எதிர்பக்கமாக திரும்பி இருக்கும், அதனுடைய வாய் எதிர்பக்கமாக திரும்பி இருக்கும். ரீட்ரோஃப்ளெக்ஸ்டு. யூஸ்வலாக கர்ப்பப்பை ஆன்டிஃப்ளெக்ஸ்டாக இருக்கும். எதிர்மறையாக கர்ப்பப்பை இருக்கும்போது டாகி ஸ்டைல், பெண் முன்பக்கமாகவும் ஆண் பின்னால் இருந்தும் மிருகங்கள் மாதிரி டாகி ஸ்டைலில் செக்ஸ் பண்ணால் கொஞ்சம் கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகம்னு ஒரு ஆய்வு இருக்குது. மற்றபடி இந்த பொசிஷனால் மிகப்பெரிய மாற்றங்கள் வர்றதில்லை. சில நேரங்களில் வினோதமான விஷயங்கள் எங்களுக்கு வருது. செக்ஸ் பண்ணிவிட்டு தலைகீழெல்லாம் ஒய்ஃப் அப்படி தலையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இருக்காங்க. கப்புள்ஸு நீண்ட நேரம் ஒரே மாதிரி பொசிஷனில் படுத்துக்கிட்டு இருக்கிறது, இன்கன்வீனியன்ட் பொசிஷனில் படுத்து, இதெல்லாம் பெரிய லாபம் இல்லை. ஆனால் ஒரு ஆய்வில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 மினிட்ஸ் அந்த பெண் படுத்து இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் அதிகரிக்குதுன்னு பார்த்துருக்காங்க. ஆனால் மற்ற ஆய்வுகளில் அந்த மாதிரி பெரிய அளவில் அதில் அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. பல பொசிஷன்லையும் நீங்கள் செக்ஸை திரும்ப திரும்ப பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன மெயின் கண்டுபிடிப்புகள் என்னன்னா, வாரத்திற்கு 4 முறை செக்ஸ் வச்சுக்கோங்க. எல்லா வாரமும் பண்ணுங்க. குறிப்பிட்ட நாட்களை நீங்கள் கணக்கு பண்ண வேண்டாம். இந்த ஃபெர்டைல் பீரியடு, ஓவிலேஷன் டே, கருமுட்டை வெடிக்கிற நாள், அப்படி நீங்கள் பண்ண போனீங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு குறையும், ஆண்மை குறைவு வரும். ஏன் கருத்தரிக்கிற வாய்ப்பு குறையுது? 40% பெண்களுக்கு மேலே 3 கருமுட்டைகள் வருகிறது ஒரு மாதத்துக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் கருமுட்டை 15னா, ரெண்டாவது கருமுட்டை 19, 20, மூணாவது கருமுட்டை 24 வரலாம். நீங்கள் 15 வாக்கில் செக்ஸ் பண்ணிவிட்டு நிறுத்திட்டீங்கன்னா 2வது 3வது கருமுட்டையில் கருத்தரிக்க முடியாமல் போயிடலாம். அதனால் ரெகுலராக செக்ஸ் பண்ணுறது, வாரத்திற்கு 4 முறைக்கு மேலே செக்ஸ் பண்ணிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 83%, 83%. 3 முறை அப்படின்னா ஒரு 62%, 2 முறைனா 44%, ஒரு முறைனா 17%. ஸோ எத்தனை முறை செக்ஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி நிறைய செக்ஸ் பண்ணோன்னா விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும், அதனால பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக்ஸ் பண்ணும்போது கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மாதவிலக்கு நின்று ஒரு 2 வாரத்தில் கருமுட்டை வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தோராயமாக 15ஆவது நாள், மாதவிலக்கு வந்த முதல் நாள்லேருந்து 15ஆம் தேதி கருமுட்டை வெடித்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தோராயமான கணக்கு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது வேறுபடக்கூடும். ஒரு பெண்ணுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம், ஒரு பெண்ணுக்கு கொஞ்சம் லேட்டாக வரலாம். இது அவங்க மாதவிலக்கு சுழற்சியை பொறுத்து மாறக்கூடியது. அப்போது இதை ஒட்டி நீங்கள் செக்ஸ் பண்ணால் நல்லதா அப்படின்னா அப்படி இல்லை, அது சரியல்ல, அது செக்ஸ் பிரச்சனையை உண்டு பண்ணும். ஆனால் சில நேரங்களில் இதை பண்ண சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கணவர் வேறு ஊரில் இருக்கார், மனைவி வேறு ஊரில் வேலை செய்கிறாங்க. அப்போது ஏதாவது ஒரு நேரத்தில் தாம்பத்திய உறவு பண்ணிட்டு போகும்போது கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை அதிகம் பண்ணணும் அப்படின்னா நாம் இந்த குறிப்பிட்ட காலங்களில், கருத்தரிக்கக்கூடிய காலங்களில் அவர் ரெகுலராக செக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் லீவ் எடுத்துகிட்டு கூட ரெகுலராக தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டு போகலாம். அதனால் மாதவிலக்கு வந்த தேதியிலிருந்து 15ஆம் நாள் கருமுட்டை வரும். நீங்கள் மாதவிலக்கு நின்ற மறுநாள்லேருந்து தாம்பத்திய உறவு ஆரம்பிச்சிருங்க. தேதிகளை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. அடுத்த மாதவிலக்கு வர்ற வரைக்கும் தாம்பத்திய உறவை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருங்க. இதுதான் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெருமளவுக்கு அதிகமாகும். நாம் நினைக்கிறது வேற, ஆய்வுகள் முடிவுகள் வேற. ஆய்வுகள் முடித்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் விஞ்ஞானம். நாம் கற்பனையில் இது இப்படி இருக்கும், இது லாஜிக் பார்த்து ஏதாவது முடிவு பண்ணும்போது அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு, நம்ம டெய்லி பார்க்குறோம், சூரியன் கிழக்கு உதிச்சு மேற்க மறையுது, சூரியன் தான் சுற்றுது. ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, பூமி தான் சுற்றுது, சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது, அதனால தான் இரவு பகல் வருதுன்னு சொல்கிறாங்க.
இதை வந்து விஞ்ஞானமின்றி கற்பனை செய்து பார்க்கறதுல சிரமங்கள் இருக்கு. கற்பனையில் இதை கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லை, அப்படி யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு சிறு வயதிலே சொல்லி வளர்க்கறதுனால நம்ம அப்போ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் தான் சரியானவை. நம்ம யூகங்கள் வந்து தவறாக இருக்கும். என்னென்ன உணவு பதார்த்தங்கள், உணவு வகைகள், மற்ற விஷயங்களை தவிர்க்கணும், எதையெல்லாம் சேர்த்துக்கலாம்? பழங்கள், காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கலாம். அதில் நிறைய விட்டமின், என்சைம்ஸ் எல்லாம் இருக்கு. எதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும்னா, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், சிகரெட்டு, மதுவை கண்டிப்பாக தவிர்க்கணும். இது கருத்தரிக்கிறத ஆண்களுக்கு விந்தணுக்களை குறைக்கும், விந்து ஊர்ந்து போகிற தன்மையை குறைக்கும், பெண்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பை வெகுவாக குறைக்கும். அப்படி கருவுற்றாலும் குழந்தையினுடைய கருவை பாதிக்கலாம், குழந்தையே பாதிக்கலாம். அதனால கண்டிப்பாக இதெல்லாம் பெண்கள் தவிர்க்கணும். தேவையில்லாத மருந்துகள் ஏதாவது எடுக்கக்கூடாது. கரு விட்டுட்டீங்க, அந்த காலகட்டங்களில் எதையாவது மருந்து, மம்ஸ் ஊசி போடக்கூடாது. வைரஸ் மருந்துகள், வைரஸ் தடுப்பூசிகள் போடக்கூடாது. ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் மருத்துவர்கள் ஆலோசனை பெற்று தான் பண்ணணும். சில மருந்துகள் எடுத்துக்கலாம், பெரும்பான்மையான மருந்துகளை எடுத்துக்கக்கூடாது. அது மருத்துவர்கிட்ட கேட்கணும். சர்க்கரை நோய் இருந்தால் கூட இன்சுலின் போடணும், மெட்ஃபார்மின் எடுத்துக்கலாம். வேறு மாத்திரைகள் எதையும் எடுக்கக்கூடாது. அப்படி எதுவும் தேவைன்னா உங்கள் மருத்துவரின் முன் அனுமதி கலந்து ஆலோசித்து தான் முடிவு பண்ணணும். எது நீங்கள் நம்மகிட்ட பாப்புலராக என்ன இருக்குது, பப்பாளி சாப்பிட்டா அபார்ஷன் ஆயிரும், அது உண்மை அல்ல. பப்பாளி அப்படின்றது ஒரு பழம், அவ்வளோதான். மற்ற பழங்களை போல பப்பாளியும் ஒரு பழம். நீங்கள் அதை சாப்பிட்லாம். அதனால கரு கலைஞ்சிருமா? கண்டிப்பாக அப்படி எங்கேயும் நிரூபிக்கப்படலை. அது நம்ம நிறைய நம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு படத்தில் பாக்கியராஜ் சொல்லுவார், இந்த முருங்கைக்காய் சாப்பிட்டா உங்களுக்கு ஆண்மை அதிகமாகும்னு. அந்த மாதிரி நிரூபிக்கப்படலை. இதெல்லாம் நம்ம நம்பிக்கைகள் உண்மை அல்ல. அதை நிரூபிக்கணும். பப்பாளி சாப்பிட்டா கருக்கலைன்றது உண்மை அல்ல. முருங்கைக்காய் சாப்பிட்டா ஆண்மை அதிகமாகுன்றதும் உண்மை அல்ல.